ஹலோ, இல்லைங்கண்ணா, கலந்து கொள்வதற்கு எல்லா கட்சிகளுக்கும் உரிமை இருக்கு. சில கட்சிகளுக்கு தெளிவு வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், அந்த கூட்டத்துக்கு போறாங்க, முதலமைச்சர்கிட்ட தெளிவு கேட்குறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியினுடைய யார் அன்னைக்கு பங்கேற்றாங்களோ அவங்க கேட்டிருக்கிறாங்க, அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு பற்றி யாருமே பேசல, எதற்காக இந்த கூட்டம், என்ன என்ன ரீதியிலான கூட்டத்தை நடத்துறீங்க. இன்னைக்கு அந்த முதலமைச்சர் அவர்களுடைய உரையை பார்க்கும் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2 கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. 543 மக்களவை உறுப்பினர்கள் அது மாற்றப்படாமல் அப்படியே 543 இருந்தா தமிழகம் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை இழக்க வேண்டி இருக்கும். 39க்கு பதிலாக 31. முதலமைச்சருடைய முதல் கருத்து. ஒருவேளை மக்கள் தொகை அடிப்படையில் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை நிர்ணயம் செஞ்சாங்கன்னா அது 848 மாறும் பொழுது, 543 என்பது 848 மாறும் பொழுது தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய புதிய 22 உறுப்பினர்களுக்கு பதிலாக நமக்கு 10 தான் கிடைப்பாங்க, அதில் 12 இழந்து விடுவோம் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய கருத்து. மாண்புமிகு முதலமைச்சருக்கு மிக நன்றாக தெரியும். அதே கூட்டத்தில் காங்கிரசினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தை அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு மக்கள் தொகை அடிப்படையில் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை நிலைப்பாடு. அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவே எதிர்த்திருக்கிறாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை நாம் கொண்டு வர போவதில்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. காரணம், நம்மை போன்ற மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட நம்முடைய கேரளா, கர்நாடகா நாம் எல்லாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கின்றோம். எங்களுக்கு இன்னும் புரியவில்லை, எங்களுடைய தலைவர்கள் எல்லோருக்குமே எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டதுன்னு எங்களுக்கு தெரியல. மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக நாம் சொல்லவில்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லும் பொழுது அதற்கு ஒரு கமிட்டி போட்டு மக்கள் முன்னிலையில் பாராளுமன்றத்தில் நம்ம ரிப்போர்ட் வச்சோம். இதிலே நம்முடைய பிரதமராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் மிக தெளிவாக புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை 543 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 7.17% இன்னைக்கு 543 தமிழகம் இருக்கு. அது எல்லோரும் தெரிஞ்சது. சில தலைவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. தெல்ல தெளிவாக அமித்ஷாஜி அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள், விகிதாச்சாரம் என்பது இன்னைக்கு ஒரு மாநிலத்தில் 543க்கு எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்களோ நாளைக்கு ஏறும் பொழுது அதே விகிதாச்சாரம் அதே ரேஷியோ இருக்கும் என்பதுதான் ப்ரோரேட்டா. அது தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்திற்கு 7.17 தொடர்ந்து மெயின்டைன் ஆகும். ஒருவேளை எம்பிக்கள் அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் தமிழகத்திற்கு அதே 7.17. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு 543 எவ்வளவு இருக்கும் என்பது 543, நாளைக்கு அதே விகிதாச்சாரம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மாநிலமும் மேலே போறதில்லை, எந்த ஒரு மாநிலமும் கீழே போறதில்லை. இதை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அதையும் முதலமைச்சர் அவர்கள் கேட்காம இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன என்பது எங்களுக்கு புரியலைங்க. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் இன்னும் ஒரு படி மேலே போய் நாங்கள் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசுகளையும் இணைத்து கட்சிகளை இணைத்து அதற்கு ஒரு போராட்ட குழு வழிகாட்டு குழு ஒன்றை உருவாக்கி இந்திய அரசுகிட்ட எடுத்துட்டு போறேன்னு சொல்றாங்க. முதல்ல இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவருக்கு, ஏன்னா இப்பெல்லாம் அவுட் கோயிங் கால் ஃப்ரீ தானே, அவுட் கோயிங் கால் ஃப்ரீ தான். ராகுல் காந்தி அவருக்கு காலையில் ஒரு ஃபோன் போட்டிருந்தாருன்னா இந்த கூட்டத்திற்கே தேவை இருக்காது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் தொகை அடிப்படைன்னு சொல்றாங்க. ஆனால் இவர் இந்தி கூட்டணியில் இருந்து கொண்டு ராகுல் காந்தி அவருடைய கருத்தை ஏற்றுக்கிறாராங்கிறது முதல் கேள்வி மக்களுக்கு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி தெல்ல தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், இது புரோரேட்டா பேசிஸ்ல இருக்கும், யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லிய பிறகு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதற்கான அவசியம் என்ன என்பது எங்களுடைய தொடர் கேள்வி. அதே நேரத்தில் முதலமைச்சருக்கு 848 யாராவது சொன்னாங்கன்னா யார் சொன்னாங்க? 848 எங்களுக்கு தெரியாது, யாருமே சொல்ல. தகவல் எங்கிருந்து வந்துச்சு? தமிழ்நாட்டுக்கு குறைக்க போறாங்க, அல்லது 39ல் 8 குறைக்க போறாங்க, புதிதாக வரக்கூடிய 22ல் 12 குறைக்க போறாங்க. யார் முதலமைச்சருக்கு அந்த தகவல் சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தா கூட எங்களுடைய தலைவர்கள் அந்த கூட்டத்தில் இன்னைக்கு பங்கேற்றிருப்பாங்க. அண்ணா, இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு சூசகமாக அந்த அறிக்கை எழுதுறாருன்னா, 2000ல் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் தள்ளியே போட்டாங்க. அது எப்படி போடுறாருன்னா, முன்னாள் பிரதமர் ஒருவர் தள்ளி போட்டாரு. இது 1976 நாம ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம். அது 2001 மாட்டி இருக்க வேண்டும். அன்னைக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இன்னைக்கு வேண்டாம்,
இதை இன்னும் 25 ஆண்டுகள் தள்ளி வைப்போம் என்று இந்திய மக்களுக்கு, தமிழக நம்ம அன்பு சொந்தங்களுக்கு அன்னைக்கு ஆதரவாக இருந்தது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் 2000. அன்னைக்கு நம்முடைய ஆட்சி செய்யல. 25 ஆண்டுகள் தள்ளி போட்டு அதான் 2026 முடிவுக்கு வருது. அப்படி இருக்கும் பொழுது அந்த அறிக்கையில் அடல் பிகாரி வாஜ்பாயோடைய பேரை சொன்னா குறைஞ்சிருவாரா? இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய பேச்சில், அறிக்கையில் ஏன் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் 2000 செஞ்சாங்க கூட ஏன் சொல்ல மாட்டாரு? அந்த அளவுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி முதலமைச்சர் அவருக்கு இருக்கா? முதல் கேள்வி. இரண்டாவது, எனக்கு 2026க்கு உங்களுக்கு தெரியும், நாம் பேசுவது 30 ஆண்டுகளுக்கு இவங்க தள்ளி போடணுங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக பிரச்சனை இல்லைங்கன்னா அந்த எம்பிக்கள் கீழே போக மாட்டாங்க. வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய எம்பிக்கள் 30 லட்சம் பேர், 40 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் சொல்வது புதிய எண்ணிக்கை வந்தாலும் அதே விகிதாச்சார அடிப்படையில் தமிழகத்திற்கு அதிக எம்பிக்கள் கிடைப்பாங்கன்னு சொன்ன பிறகு என்ன பிரச்சனை? அதனால் சம்பந்தமே இல்லாமல் 30 ஆண்டுகள் தள்ளி போடணும், இது செய்ய வேண்டாம். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் இணைத்து போராட்ட குழுவை உருவாப்போம். இது முதலமைச்சர் பேச வேண்டிய பேச்சா? நேற்று பொன்னாரையா பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னாங்க, கிட்டத்தட்ட முதலமைச்சர் கிளர்ச்சி தான் ஏற்படுத்தலை, இந்த ரெவல்யூஷனரி மாதிரி எதுவும் பண்ணலை. இந்த நக்சலைட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, மத்திய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வோம், அந்த அளவுக்கு தான் முதலமைச்சருடைய கடிதம் இருக்கு. ஆனால் பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இன்று நடத்தி இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் என்பது நிச்சயமாக முகம் சுளிக்க வைக்கிறது. எத்தனையோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேசல. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் பேசல, தமிழகத்தில் டாஸ்மார்க் சாராயம் அதை பற்றி பேசல, அடிப்படை லஞ்ச லாவண்யம் அதிகமாக இருக்கு அதை பற்றி பேசல. இத்தனை விஷயத்தை பேசாம சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பேசுவதற்கான காரணம் என்ன? அதுவும் நாங்கள் கேட்கக்கூடிய தொடர் கேள்வியா இருக்குங்கண்ணா.